ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம். தியானம் 8. ஆத்துமநேசரின் மார்பு. வேதவசனங்கள். அவருடைய சீடரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். போதனை. இரட்சகரின் மார்பை பற்றிய ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். அதாவது, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடன் ஒருவன் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். 12 சீடரிலும் இயேசுவை அதிகமாய் நேசித்தது பரிசுத்த பேதுரு என்று விளங்குகிறது. ஆனால் இயேசு அதிகமாய் நேசித்தது பரிசுத்த யோவான் என்று விளங்குகிறது. இயேசுவில் அன்பு கூறுவதிலும் இயேசுவால் அன்பு கூறப்படுவதே மேன்மை. இயேசுவில் அன்பு கூறுவது பக்தரின் கடமை. இயேசுவால் அன்பு கூறப்படுவதோ கர்த்தரின் கிருபை அல்லது பாக்கியம். நமது இரட்சகரின் மார்பு அவருடைய அன்பர் தூங்கும் கட்டிலாய் அல்லது சாயும் திண்டு தலையணையாய் இருக்கிறது. சாய்ந்து கொண்டிருந்தான் என்ற வார்த்தை சாய்மானத்தின் உறுதியையும் சாய்ந்திருந்தவனுடைய தாராளத்தையும் காட்டுகிறது. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த நேரத்திலேயே 12 சீடரில் ஒருவனாகிய யூதாஸ் தன் பணப்பையிலும் பண ஆசையிலும் சாய்ந்து கொண்டிருந்தான் எனலாம். இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன் இன்னானென்று அறிகிறோமே அன்றி இயேசு சாய்ந்த மார்பு இன்னதென்று அறிய ஏதுமில்லை. இது சற்று விசனந்தான். அவர் சாய இடமில்லாதவராய் இருந்தார். தியானம். ஆத்துமாவே, இம்மட்டும் நீ இயேசுவின் பாதத்தையும் காலையும் முழங்காலையும் வயிற்றையும் நோக்கி தியானித்தாய். இப்பொழுது உன் கண்களை சற்றே நிமிர்த்தி அவருடைய திருமார்பை நோக்கி தியானம் பண்ணு. பரிசுத்த யோவான் வெகு நேரமாய் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். மார்பு நோகிறது, எழுந்திரு என்று அவர் சொல்லவில்லை. நீ சற்றே விலகி வேறொருவனுக்கு இடம் கொடு என்று அவர் சொல்லவும் இல்லை. அந்த 12 பேர் சாய்ந்தாலும், உலகம் முழுவதும் சாய்ந்தாலும் அவர் மார்பில் இன்னும் இடமுண்டே. மற்ற சீடர் பரிசுத்த யோவானைப் போல் சாய்ந்து கொள்ளாதது தப்பிதமே அன்றி, யோவான் அப்போஸ்தலன் சாய்ந்து கொண்டிருந்தது தப்பிதம் அல்ல. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த முகாந்தரம் என்ன? அவர்கள் தேசத்துக்கும் ஜாதிக்கும் அது வழக்கம் என்று சொல்லி அற்பமாய் தள்ளிவிடாதே. சாய்ந்திருந்தவனை கேட்டால் சாய்ந்த முகாந்தரத்தின் ஞானத்தை அறியலாம். நல்லது, கேட்போம். யோவானே, செபதேயுவின் மகனே, இடிமுழக்கத்தின் புத்திரனே, நீ ஏன் ஆத்துமநேசரின் மார்பில் சாய்ந்தாய்? உன் பெருமையா, ஆணவமா? ஏன் சாய்ந்தாய்? தலைநோவா, காய்ச்சலா? சற்றே சொல்லு. 12 இளையவனாகி நீ உன் வாலிப சேஷ்டையை காட்டினாயோ? அல்லது நீ தாபோரில் கிறிஸ்துவின் மகிமையை கண்டு கொண்டதால் அப்புறம் அவரை அலட்சியமாய் எண்ணிவிட்டாயோ? ஏன் சாய்ந்தாய்? இயேசு தம்மை காட்டி கொடுப்பவனை குறித்து ஜாடையாய் பேசினபோது பேதுரு உனக்கு சைகை காட்டி யாரை குறித்து சொல்லுகிறார் விசாரி என்று சொன்னானே. அந்த ஆத்திரமும் துக்கமான சமயத்திலும் கூட நீ சாய்ந்திருந்த மார்பில் சாய்ந்தபடியே இருந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்கிறாயே. இவ்வளவு தாராளத்துக்கு முகாந்திரம் என்ன? இதன் அந்தரங்கம் என்ன? யோவானுடைய உத்தரவு. அது என் ஆணவமும் அல்ல, அலட்சியமும் அல்ல. நான் சாய்ந்ததற்கு 2 முகாந்தரங்கள் உண்டு. 1, என் ஆத்துமநேசர் என் பேரில் வைத்த அன்பு. 2, நான் என் ஆத்துமநேசர் பேரில் வைத்த அன்பும்தான் முகாந்தரம் என்று பொவனர்கேசின் மகன் இடிமுழக்கமாய் சொல்லும் உத்தரவு இதோ என் மனதில் தொனிக்கிறது. யூத பிரதான ஆசாரியனுடைய மார்பு 12 கோத்திரங்களையும் குறிக்கும் 12 இரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டது. ஆத்துமநேசரின் மார்போ சீனாயின் 10 கட்டளைகளும் இயேசுவின் 2 கட்டளைகளும் ஆக 12ஐயும் மீறின எல்லா பாவிகளையும் இரட்சிப்போம் என்று
வெளிப்படுத்தும்படி அன்பு என்னும் ஒரே வைரமுள்ள பதக்கமாய் தொடங்குகிறது. முன்னொரு காலத்தில் இந்த மார்பில் நீதி என்னும் ஒரே கல் வைக்கப்பட்ட பதக்கம் தொங்கினது. இப்பொழுதோ அது எடுக்கப்பட்டு அன்பு என்னும் வைரம் பதிக்கப்பட்ட பதக்கமுடையதாய் விளங்குகிறது. சகல பாவிகளுக்கும் அங்கே இடமுண்டு. அதில் சாய்ந்து கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் நீதி, விசுவாசம், அன்பு ஆகிய 3 மார்க்கவசங்கள் அகப்படும். நானும் அதில் சாய்வேனாக. விசுவாசத்தால் சாய்தல். ஆ, என் ஆத்துமனேசரே, உமது மகத்துவ மார்பை அடியனுக்கு சற்றே தாரும். நான் ஒரு பாவி, என்னில் தயவாய் அன்பு கூரும். நானும் உம்மில் அன்பு கூறுகிறேன். ஆ, என் ஆண்டவர் தமது மார்பில் நான் சாயும்படி சம்மதிக்கிறார். ஐயா, யோவான் அப்போஸ்தலனே, நீர் சற்றே ஒதுங்கி எனக்கு நடு மார்பில் சாய இடம் கொடும். நான் உம்மிலும் நோயாளி, உம்மிலும் பலவீனன், உம்மிலும் களைத்து போனவன். என் நோவு குணமாகவும் பலவீனம் தீரவும் களைப்பு ஆறவும் என் ஆத்தும நேசரின் மார்பில் இதோ சாய்கிறேன். அன்பர் அவர் மார்பில் சாயாதிரார், அன்பருக்கு அவர் மார்பை சாய்க்காதிரார். ஆனந்த பரவசம். அல்லேலூயா, 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 ஆமேன். ஆ, என் ஆத்தும நேசரின் மார்பு இலவம் பஞ்சிலும் மெதுவாயிருக்கிறது. என் பாவ நோய் தீருகிறது. பாவ ஆயாசமும் மயக்கமும் தெளிகின்றன. பலவீனம் தொலைகிறது. நான் இங்கேயே இருப்பேன். இவ்விடத்தில் இருப்பது என் ஆத்துமாவுக்கு நலமென்று கண்டுபிடித்திருக்கிறேன். இங்கே பரமானந்தம் பெறுகிறது. பரம எண்ணங்கள் எழும்புகின்றன. நான் இந்த இடத்தை விடேன். 1000 பேர் வந்து என்னை துரத்தினாலும் இந்த கண்மலை ஒதுக்கத்தை விட்டு போகேன். நெருக்கினாலும் விலகேன், நசுக்கினாலும் இந்த மார்பில் இருந்து கொண்டே சாவேன். ஆனந்த மௌனம். கேட்கிறவனே, நீ சற்று நேரம் முழங்காலில் நின்று கொண்டு ஒன்றும் பேசாதபடி உன் உதடுகளை காத்து, இரட்சகருடைய மார்பு பாவிகளுக்கு ஒரு சாய்மானம் போல இருக்கிறதென்பதை மாத்திரம் மனதில் உணர்ந்து அதன் ஆனந்தத்தால் ஆவியில் மகிழ்ச்சியை அனுபவித்துக்கொள். ஜெபம். என் இன்ப படுக்கையாகிய இயேசுவே, என் பேரின்ப மெத்தையே, என் புஷ்ப மஞ்சமே, செபதேவின் மகனாகிய யோவானுக்கு உமது மார்பில் இடம் கொடுத்தீர். உம்முடைய மகனாகி எனக்கும் இடம் தாரும். என் ஆத்துமா சுகமாய் தூங்கும் ஊஞ்சலே, உமது மார்பில் சாய கிருபை செய்யும். நான் பிறந்து இத்தனை வருடமாகிறது. இவ்வளவு காலமும் நான் என் ஆத்துமாவை அதே விதமான கட்டிலில் கிடத்தி அது சுகமாய் தூங்கும்படி தாளாட்டினேன். அது நித்திரையை கண்டதில்லை. நான் நித்திரை போக வேறு யாதொரு இடமும் இல்லை. உமது திருமார்பே என் ஆத்துமா சுகமாய் தங்கும் இடமென்று கண்டேன். அதில் தலை சாய்த்து இளைப்பாரி அதிலிருந்து சுரந்து வரும் பாவ மன்னிப்பு, இருதய சமாதானம், சந்தோஷம் என்னும் அமிர்தத்தை உண்ண அடியானுக்கு அருள் புரியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். துதி. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. ஏனெனில் அவர் தமது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.